நம்ம இந்த வீடியோவில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம அப்சர்வர் அவேக்னிங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எப்படி தூண்டி விடுறதுன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ரிஃப்ளெக்ஸாக இல்லாமல் இருந்தால், நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒயரிங்கில் இருந்து இல்லாமல் இருந்தால், விழிப்புணர்வோடு இருந்தால், பழக்கத்தில் இல்லாமல் இருந்தால், நமக்கு அது செயல் விளைவு ப்ரெசண்ட்டில் இருக்கிறத நம்ம கண்டினியூ பண்ண முடியுன்றதை பார்க்குறோம். பாஸ்டினுடைய தொடர்ச்சி இல்லாமல், அதாவது பாதிப்பான பாஸ்டினோட தொடர்ச்சி இல்லாமல். அந்த மாதிரி இருக்கணும்னா நமக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வேணும். எமோஷன்ஸோட நிறைய ரிஃப்ளெக்ஸாக வெளியில் வந்து செயலில் வந்துடக்கூடாதுன்றதை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முக்கியமான அடித்தளம் அப்சர்வர் மைண்ட் செட்டுன்றது தான். ஏன்னா ஒரு உணர்ச்சி எழும்போது பொதுவாக 2 விதமாக செயல்படுகிறோம். ஒன்று, உடனே எனக்கு கோபம் வந்துடுச்சுன்னு கோபமாக மாறிடுறோம். இல்லை, எனக்கு கோபம் வந்திருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே 2வதுல அப்சர்வர் இருக்கார். இந்த ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. உணர்ச்சிக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி உருவாகுது. அந்த இடைவெளி தான் நம்ம என்ன தேர்வு செய்கிறோன்றதுக்கு காரணமாக இருக்குது. அந்த தேர்வு தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸோட மையம். உடனடியாக ரிஃப்ளெக்ஸாக ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிற ஒயரிங் அடிப்படையில் மசில் மெமரிலையோ இல்லை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட பழக்கத்திலையோ டக்குன்னு ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது. அப்சர்வர் பண்ணுறோம், அவேர்னஸ் ஆகிறோம், டைம் லேப் எடுத்துக்கிறோம், சாய்ஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கு வயசாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இந்த கிரிக்கெட்டில் நியூட்டன் செகண்ட் லா சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. கிரிக்கெட்டில் பேட்டில் அடித்த பிறகு அந்த பந்தை பிடிக்கிறதுக்காக பேக்கில் போய் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வலி கம்மியாக இருக்குது. அந்த டைம் பாஸ் எடுத்துக்கிறப்ப வலியாகுது, அங்கே வலி கம்மியாகுது. இங்கே டைம் பாஸ் எடுத்துக்கிறப்ப நமக்கு அடுத்த சான்ஸ், நமக்கு பெஸ்ட் சான்ஸ், வாய்ஸ் சான்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த அப்சர்வர்ன்றது தான், பார்வையாளராக நம்ம இருக்கிறது தான், சாட்சியாக இருக்கிறது தான் அதுக்கு உதவியாக இருக்குது. அப்சர்வர் இல்லாமல் இருந்தால் கோபம் சந்தேகமாக ஆகும். அப்சர்வர் இருந்தால் இந்த வார்த்தை என்ன கோபத்தை உருவாக்குதுன்னு கவனிக்கிறோம். அதன் பிறகு இப்போது நான் எப்படி பதிலளிப்பதுன்றதை நம்ம தேர்வு செய்கிறோம். ரிஃப்ளெக்ஸ் வெளியில் வந்து நமக்கு பண்ணுறதில்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுக்கு அடித்தளமே இந்த அப்சர்வர் அவேக்கனிங் தான். அதுக்கான முயற்சிகளை தான் நம்ம படிக்கிறது மூலமா எப்படி சொல்லித்தர்றதுன்னு அப்சர்வர் எஃபெக்ட், மிரர் மேக்ஸ் ஸ்ட்ரென்த் மூலமாக சொல்லிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் கண்டினியூவாக இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். குழந்தைங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் படிக்கிறாங்கன்னா அதில் அப்சர்வர் அவேக்கனிங்கான ட்ரைனிங் இருந்ததுன்னா அவங்க இன்டெலிஜென்ஸ் ஐக்யூவெல்லாம் தாண்டி அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அவங்கள வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல வெற்றியாளர்களாக அகமும் புறத்துலேயும் ஆக்கும், நிம்மதியானவங்களாக்கும்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு நம்புகிறேன். நன்றி.